தில்லு உனக்கு இல்லை அப்படின்னா எதுக்குடா போய் கல்யாணம் பண்ணுற, லவ் பண்ணுற, எதுக்கு வாழணும்னு நினைக்கிற? போகிற அந்த பொண்ணோட லிவ் டுகெதர் ரிலேஷன்ஷிப்புன்ற, வெளியே போகணுன்ற, அவ கூட என்ஜாய் பண்ணணுன்ற, வாழணுன்ற, முன்னேறணுன்ற, ஆனால் வீட்டில் சொல்கிறதுக்கே தில் இல்லைன்னா எதுக்கு லவ் பண்ணுறேன்னு கேட்குறேன். நான் இப்பயும் சொல்கிறேன், உனக்கு தில் இல்லை அப்படின்னா தயவு செய்து இப்போவே சொல்கிறேன், டாடா பாய் பாய் சொல்லிட்டு உன் வேலையை நீ போய் பாரு, அவங்க வேலையை அவங்க போய் பார்க்கட்டும். ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அது ஒரு கிராமத்தில் நடக்குது. நான் ஊர் பேரெலாம் சொல்ல வரல, ஆனால் நிஜமாக நடந்துச்சு. இது 2 வருஷம் லிவ் டு ரிலேஷன்ஷிப்பு, அம்மா அப்பாவுக்கு தெரியாத பண்ணுறான், ரொம்ப பிடிச்சிருக்கு, ஈர்ந்து அந்த பொண்ணு மேலே இருக்க ஈர்ப்பில் போய் வாழ்கிறான். அந்த பொண்ணு சந்தோஷமாக வாழுது, கர்ப்பமாக இருக்குது. கர்ப்பம் ஆன பிறகு என்ன பண்ணுறான், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்க வீட்டில் இன்னொரு வரன்னு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு இதோட சோக்காக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க அம்மா அப்பாவை பார்த்து, சரி அம்மா அப்பாவுக்கு சொன்னால் கேட்க மாட்டாங்க, இது வந்து வேற காஸ்ட் பொண்ணாமே, எப்போ இந்த வாஸ்டான நேஷனில் இன்னும் காஸ்ட் வளர்ந்துன்னு இருக்குதுன்னு கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், பின்னாடி நல்லா ஒரு சிங்கம் துரத்துச்சுன்னா யார் வீட்லையாவது பூந்தா போதும்னு நினைப்பாங்க. இவங்க வீடு அவங்க வீடெலாம் பார்க்க மாட்டாங்க. இந்த மனுஷன் காரியவாதிக்காக தான் இந்த ஜாதி மதம் எல்லாத்தையும் பிரித்து வச்சான். காரியத்தை கெடுக்குது அப்படின்னா எதுக்கு இன்னும் இந்த ஜாதியை பிடிச்சிட்டு தொங்குறாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. சரி, இந்த பொண்ணு வேற ஜாதி, அதனால எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், வீட்டில் சொல்ல மாட்டான், சொல்லவே மாட்டான். அப்புறம் அந்த பையனுக்கு இன்னொரு வரன்னு பார்க்கும்போது ஓகே நேர்றான், ஓடுது, நெருங்க 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 அங்கே திருமணம் நெருங்க, டேட் நெருங்க நெருங்க போய் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான், எனக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு, நீ வேற யாரு கூட வாழு. யோசிக்கிறான், டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணு வேற யாரோட வாழ்ந்துன்னா கூட நம்ம போய் சரி எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த பொண்ணோட வாழ்ந்துடலான்னு சொல்கிறேன். பார்க்குறான், அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டுது. ஏங்க நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி உங்க கூட தான் சொல்லுது. தினம் தினம் சண்டை போடுறான், பிரச்சனை போடுறான், எல்லாம் பண்ணுறான். ஃபைனலாக என்ன பண்ணுறான், டெலிவரி டேட் வருது. அந்த பொண்ணு 9 மாதம் கர்ப்பம் இல்லையா, டெலிவரி டேட் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போது என்ன பண்ணுறான், தலகானை வச்சு கொன்னுடுறான், துடிக்க துடிக்க அந்த பொண்ணை. அதுக்கப்புறம் டாக்டர் 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 என் ஒய்ஃப் மயக்க வச்சு விழுந்துருச்சு டாக்டர், காப்பாற்றுங்க டாக்டர்னு சொல்லிட்டு நல்லவன் போல நாடகம் போடுறான். டாக்டர் என்ன பண்ணுவாங்க, நேராக ஃபோன் பண்ணாங்க, போலீஸ் வந்துச்சு, விசாரிச்சுது, செக் பண்ணுச்சு, அப்படின்னு 4 தட்டு தட்டினோன்னு எல்லாம் உண்மையை சொல்லிட்டான். நான் இங்கே இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணணுமா? எதுக்கு லவ் பண்ணுற, வாழணும்னு. இந்த அடையணும், உடம்பு வேணும், கொஞ்ச நாளைக்கு குழந்தை கொடுக்கறதுக்கு மட்டும் உனக்கு லவ் வேணும் அப்படின்னா அது பேர் லவ் இல்லை, அது பேர் வேற. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு தில் இல்லைன்னா நீ என்ன பண்ணும், உன்னோட குலுகுலா கிளிகிலாகுதுல அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வாழ்க்கையில் வந்து நான் எனக்கு வந்து எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை நீ பார்க்கணும். நீ வந்து எல்லா கேமும் விளாடணும்னு நினைப்ப, ஆனால் உன் நேம் மட்டும் அங்கே வரக்கூடாதுன்னு நினைப்பேன். என்ன நியாயம்டாது? இந்த நிமிஷத்துல எல்லாருக்கும் சொல்றேன், இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் சொல்றேன், கேடி கிருமானி நம்பர் 1 இருக்கிறவங்க 2 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏய் நீ ஒரு கேடு கெட்டவன், நான் ஒரு கேடு கெட்டவன், நம்ம 2 பேருக்கும் கமிட்மெண்ட் இல்லை. நான் வந்தது கிஜ்ஜா ஜுஜ்ஜா வேலைக்கு, நீ வந்தது ஜுஜ்ஜா முஜ்ஜா வேலைக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே வேலை முடிஞ்சோன்னு அவங்க வேலைக்கு இவங்க போயிடுவாங்க, இவங்க வேலைக்கு அவங்க போயிடுவாங்க. ஆனா இதுல ஒருத்தர் நல்லவங்களா போயிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில நிம்மதி போயிடுது. நான் இப்பவே சொல்றேன், நல்ல பொண்ணு வேணும், ஆனா நீ நல்லவனா இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கை ஜெயில தான் முடியும். இவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வராங்க, நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வரேன், லிவின்ல வாழ்றோம், அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துன்னு போயிடுவோம். இவங்க பெஸ்டியா இருப்பாங்க, எனக்கு வந்து இல்லைன்னா என்ன சொல்றது, சும்மா கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாத நாங்கள் வாழ்வோம், நோ கமிட்மெண்ட், நோ ஃபோக்கஸ், நோ கான்சன்ட்ரேஷன் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் உனக்கு நல்ல குடும்பத்தில் இருக்கிற பையனையும் பொண்ணையும் நீ இப்போ என்ட்ரு ஆகி உன் வாழ்க்கையை கெடுத்த அப்படின்னா நீ ஜெயிலில் நிற்கிறது நிச்சயம். பார்த்து முடிவெடு, அவசரப்படாத. இது வாழ்க்கை, இது இன்னைக்கு நேற்று நாளைக்கு கூட முடிய போகிறது இல்லை, காலங்காலமாக தொடர போகுது. அடுத்தது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, நிச்சயமாக ஃபவுண்டேஷன் வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.